தூக்கத்துக்கு ரொம்ப 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 சிம்பிளான சொல்யூஷன். பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அவுரி. வணக்கம், நான் உங்க டாக்டர் இனியா பிரியதர்ஷினி. சித்த மருத்துவத்துல ஹேர் ஃபாலுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு மட்டும் இல்ல, ஹேர் க்ரோத்துக்கும் இருக்கு. ஹேர் க்ரோத்துக்கு இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் மெடிசின்ஸ் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோல நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள் இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்த விதமான ஹேர் ஃபாலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியது ஷாம்பு. எந்த விதமான ஷாம்புவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு சீகக்காய்க்கு தான். ஸோ சீகக்காயை சிலர் ட்ரையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரை ஹேரில் சீகக்காயை அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அது ட்ரை ஆகும். எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாவது ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் தலைக்கு குளிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை ஆகாது. ஈவன் நீங்கள் சீகக்காயில் மட்டும் இல்லை, ஷாம்புவே நீங்கள் ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணும்போது ட்ரையாக தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷ்னர், ஸோ எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறத விட நேச்சுரலான கண்டிஷ்னரோட சீகக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சீகக்காய் 1 கிலோ, வெந்தயம் 100 கிராம், ஃப்ளாக்ஸீட் 100 கிராம், பூந்தி கொட்டை 100 கிராம், செம்பருத்தி இலை 100 கிராம். ஸோ இதில் செம்பருத்தி இலை, ஃப்ளாக்ஸீட் வர்றதுனால இதுவே உங்களுக்கு கண்டிஷ்னராகவும் இருக்குது. இந்த சீகக்காயை நீங்கள் நைட்லேயே கொஞ்சம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக ட்ரை ஆகவே ஆகாது. ஹேரு கண்டிஷ்னரோட சூப்பராக இருக்கும். இந்த சீகக்காயை யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபாலுக்கான ரீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்கு ஹேருக்குள்ளே ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெயினானது பார்த்தோன்னா பாடி ஹீட்டு, அதாவது பித்தம்னு சொல்லக்கூடிய ஹீட்டு அதிகமாகிறதுனால ஹேர் ஃபால் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மையினால வர்றது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது, டேண்ட்ரஃபு, புழுவெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால ஹேர் ஃபால் இருக்குது. இப்போ இந்த ஸ்வெட்டிங்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். பித்தம் அதிகமாகிறதுனால பாடி ஹீட் ஆகி அதனால ஹேர் ஃபால் ஆகுறத எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹீட்டை குறைக்கணும். ஹீட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஹெட் டு டோ அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரணும். இது வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அதாவது ஆண்களாக இருந்தால் புதனும் சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம். பெண்களாக இருந்தால் செவ்வாய், வெள்ளி 2 கிழமைகளில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுத்துக்கணும். இது இல்லாமல் குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராகவே சந்தன தைலம், அதாவது பியூரான சந்தனத்தை நல்லெண்ணெய் கூட சேர்த்து காய்ச்சி எடுத்து வச்சு அதை நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஹீட்டை குறைக்கும். சந்தனம் எப்படி காய்ச்சுறோமோ இதே மாதிரி சீரகத்துலேயும் காய்ச்சலாம். அசை தைலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீரகத்தை ஒரு 15 கிராம் சீரகம் எடுக்கிறோம் அப்படின்னா 100 ml ரெண்டையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த சீரகம் ஒடுகிற மாதிரி ஒரு பக்குவம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் அதை ஃபில்ட்ரு பண்ணி அதையும் இதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இந்த சீரக தைலம் இல்லைன்னா இந்த சந்தன தைலம், இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இது இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரிசாலை கற்கம் டேப்லெட் இருக்குது. இந்த கரிசாலை கற்கம் டேப்லெட் பார்த்தீங்கன்னா சித்தா மெடிக்கல்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த கரிசாலை கற்கம் டேப்லெட்டை மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 வேளை 2 டேப்லெட் எடுத்துகிட்டே வரலாம். இது இன்டர்னலாக எடுக்கக்கூடியது. இது இல்லாமல் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது ஹேர் ஆயில் நம்ம ரெகுலராக நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, பொடுதலை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அவுரி, நெல்லிக்காய், கற்றாழை, அரைக்கீரை, கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி, வெந்தயம், ஒவ்வொரு பொருளையுமே 100 கிராம் எடுத்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சு இதை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது எல்லாமே, அதாவது எக்ஸ்டர்னலாக இந்த ஹேர் ஆயிலு, இன்டர்னலாக கரிசாலை கற்கம் டேப்லெட்டு, ஆயில் பாத்து, இதே மாதிரி மார்னிங் அந்த சந்தன தைலம், சீரக தைலம் அப்ளை பண்ணி ரெகுலராக, ஏன்னா ஆயில் பாத் வீக்லி ட்வைஸ் தான் எடுப்போம். இந்த ஆயிலை மார்னிங் நம்ம குளிக்கிறப்ப ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம்.
ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு பித்தம் குறைஞ்சு பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னாலே அதுக்கு ஒரே சொல்யூஷன் யோகா மட்டும்தான். ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபினான்ஷியலாக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ்னால ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக யோகா பண்ணணும். ஸோ யோகான்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறைய ஆசனாஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு முத்ராஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு என்னென்ன ஆசனாஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான முத்ராஸை அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தூக்கமின்மை, இது நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடியது. இதுக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு டெக்னிக் பார்த்தோன்னா தூக்கம்தான். அதாவது சாதாரண தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க யோக நித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். இந்த யோக நித்ரா வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த யோக நித்ரா டெக்னிக்கை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி தூங்குனீங்க அப்படின்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்த்தோம்னா பிசிஓடி இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸோ இது இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே ஹேர் ஃபால் இருக்கும். இதுக்கு ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கணும். நிறைய சித்த மருத்துவத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர் யாராக இருந்தாலும் அவங்கள போய் பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அது கூடவே ஹேர் க்ரோத்துக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிற கரிசாலை கற்கம் டேப்லெட்ஸு, ஹேர் ஆயில் பாத் எடுக்கிறது, ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க அது கூடவே சேர்த்து. இப்போ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால ஏற்படுற சைட் எஃபெக்ட்னால ஹேர் ஃபால்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். அதாவது சித்த மருத்துவத்துல 50 கிராம் கடுக்கா பிஞ்சு, 200 கிராம் ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய். ஸோ அந்த 50 கிராம் கடுக்கா பிஞ்சை என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தட்டணும்னா உள்ள இருக்கிற அந்த விதை வந்துடும். ஸோ அந்த விதையை எடுத்துட்டு அந்த கடுக்காயையும் எண்ணெயையும் சேர்த்து நல்லா காய்ச்சணும் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல அது வெந்ததுக்கு அப்புறம் மிதந்து வந்துடும் அந்த எண்ணெயில. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு அதை நல்லா அரைச்சு அம்மியில வச்சு நல்லா அரைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயவே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு மூலக்குடார தைலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூனு வார்ம் வாட்டர்ல குடிக்கலாம். அதாவது இது ஆக்சுவலா என்னன்னு பார்த்தோம்னா பைல்ஸுக்கும் எடுத்துக்கலாம். இந்த மூலக்குடார தைலத்தை பைல்ஸுக்கு, ப்ளீடிங் பைல்ஸுக்கும் எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் இதை பாலில் கலந்து குடிக்கலாம். பட் இது டீடாக்ஸுக்காக எடுத்துக்கிறதுனால வார்ம் வாட்டர்லயே குடிச்சிட்டு வரலாம். நைட்டு ஒரு வேளை தூங்க போகும்போது ஒரு ஸ்பூன் வார்ம் வாட்டர்ல எடுத்து குடிச்சுக்கணும். ஏன்னா கடுக்காய் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸுக்காக, விளக்கெண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல குடலை சுத்தம் பண்ணக்கூடியது. புழுவெட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம், வெள்ளை மிளகு, கல்லுப்பு, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சு அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு நீங்க படுக்கும் போது அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பா பாடியை டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த குடலை சுத்தம் பண்றதுக்கு இந்த மூலக்குடார தைலத்தை கண்டிப்பா எடுத்து குடலை சுத்தம் பண்ணிடணும். ஸோ குடலை சுத்தம் பண்ணணும், ஆயில் பாத் எடுக்கணும், தலையில அந்த பேக்கு போடணும். சின்ன வெங்காயம், கல்லுப்பு, வெள்ளை மிளகு சேர்த்து அரைச்ச பேக்கை போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இது 3ஐயும் ஃபாலோ பண்ணினாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து டேண்ட்ரஃப்னால வர்ற ஹேர் ஃபாலு. இந்த டேண்ட்ரஃப் எதனால ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா ட்ரைனஸ் தான். அதாவது ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணாமையே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்கும்போது டேண்ட்ரஃப் வருது. ஸோ இது கண்டிப்பா ஆயில் அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் மார்னிங் டே டைம்ல அப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒர்க் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஈவினிங்கோ நைட் டைமாவது ஆயில் அப்ளை பண்ணி, ஜஸ்ட் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி மார்னிங் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆயில் வந்துட்டு தலையில எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லாம இந்த ட்ரைனஸை சரி பண்றதுக்கு, இந்த டேண்ட்ரஃப் சரி பண்றதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ஆயில் பாத் எடுக்கணும். ஆயில் பாத் மட்டும் இல்லாம இந்த ஃபுட்டுலையுமே பார்த்தோம்னா நைட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறணும். மார்னிங் எம்டி ஸ்டமக்ல ஒரு ஸ்பூன் பட்டர் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது இந்த ட்ரைனஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த டேண்ட்ரஃபுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளை மிளகை பாலில் அரைச்சு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வேப்பம்பூ,
பொடுதலை இலை, எலுமிச்சம்பழத்தை அப்படியே நம்ம தோலோட சேர்த்து கட் பண்ணி போடணும். ஸோ இந்த 3ம் சம அளவு எடுத்துக்கிறோம். இதுக்கு ஈக்குவல் ரேஷியோல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு காய்ச்சி அந்த ஆயிலை அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது நல்லாவே டேண்ட்ரஃப் குறையும். அடுத்தது பார்த்தோம்னா இளநரை. ஸோ இந்த இளநரை எதனால வருது அப்படின்னா, அவங்களுக்குமே பித்தம் ஜாஸ்தியா இருக்கும். பித்தம் அதிகமாகி பாடி ஹீட்டு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். கண்ணெல்லாம் எரியிற அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு வந்துட்டு ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆயில் பாத்து. ஸோ அந்த ஆயில் பாத்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா எடுக்கணும். நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஹெட் டு டோ அப்ளை பண்ணி குளிச்சுக்கணும். இது இல்லாம கரிசாலை கற்கம் டேப்லெட் எடுத்துக்கணும். இவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கரிசாலை கற்கம் டேப்லெட் காலையில 2, மத்தியானம் 2, நைட் 2. ஸோ 3 வேளையும் 2 டேப்லெட் வந்துட்டு எடுத்துட்டே வரணும். இது இல்லாம எக்ஸ்டர்னலா ஹேர் ஆயிலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கரிசலாங்கண்ணியும் அவரையும் சேர்ந்த ஹேர் ஆயில், அட்லீஸ்ட் அது 2யும் நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து காய்ச்சி வச்சு அதை மட்டுமாவது நீங்க ஹேர் ஆயிலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பா கரிசலாங்கண்ணி எக்ஸ்டர்னலாவும் நம்ம அப்ளை பண்ணணும், இன்டர்னலாவும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இளநரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மூலக்குடார தைலம்னு சொல்லக்கூடிய கடுக்காயும் விளக்கெண்ணையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ற அந்த தைலத்தை 1 ஸ்பூன் வார்ம் வாட்டர்ல குடிச்சிட்டே வரலாம். இது இல்லாம கருவேப்பிலை, நல்ல ஒரு கை அளவு கருவேப்பிலை பச்சையா ரெகுலரா எடுத்துக்கணும். காலையில எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல 1 ஸ்பூன் பட்டர், அதை சாப்பிட்டுட்டு உடனே அந்த கருவேப்பிலை ஜூஸ் நீங்க சால்ட் போட்டும் குடிச்சிக்கலாம், பனங்கற்கண்டு சேர்த்தும் குடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ரெகுலர் பண்ணிட்டே வரணும். அந்த இளநரைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆயில் பாத்து டீடாக்ஸ் பண்றதுக்கு அந்த மூலக்குடார தைலம் எடுத்துக்கணும். நைட்டு மட்டும் 1 டம்ளர் சுடு தண்ணியில 1 ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கலாம். கரிசாலை கற்கம் டேப்லெட், கரிசலாங்கண்ணி, ஹேர் ஆயில், கருவேப்பிலை ஜூஸ், பட்டர், இது 2யும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்து. இது மட்டும் இல்லாம இளநரைக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கன் இலை. அதாவது சங்கு பூ கிடையாது, முச்சங்கன், சங்கன் குப்பின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கன் இலை, துளசி இலை, தும்பப்பூ, தேங்காய் எண்ணெய், புங்கன் எண்ணெய், இது 5யும் சம அளவு எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ ஒரு 100 கிராம்னா ஆயிலும் 100 கிராம் தான், அந்த இலை 100 கிராம்னா ஆயிலும் 100 கிராம். ஸோ இந்த 5யுமே சம அளவு எடுத்து காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து சங்கு பற்பம் அப்படின்னு சித்தா மெடிக்கல்ல கிடைக்கும். ஸோ அந்த சங்கு பற்பத்தை ஒரு நைஃப் டிப் அளவு எடுக்கணும். அதாவது 1 ஸ்பூன் அந்த ஆயிலுக்கு ஒரு நைஃப் டிப் அளவு சங்கு பருப்பம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு 1 ஸ்பூனுக்கு ஒரு நைஃப் டிப் அளவு. உங்களுக்கு எவ்வளோ ஹேர் வந்துட்டு ஒயிட் ஹேர் இருக்கோ, எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ தலை பூரம் தேய்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இளநரைன்றது அங்கங்க எல்லாமே வந்துடும். ஸோ அப்படின்ற உங்க தலைக்கு ஏற்ற அளவு ஆயில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி சங்கு பருப்பு எடுத்துக்கிறோம். 2யும் மிக்ஸ் பண்ணி நல்ல பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸாவது இது இருக்கணும். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது இளநரைக்கு ஒரு பயங்கரமான எஃபெக்டை தரக்கூடிய ஒரு சூப்பரான சொல்யூஷன். இதை கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ.